சண்டே ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் மீட் பண்ண கதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாரு. ஒரு பிளான் இல்லாமல் வீட்டில் சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் சடனா கணேஷ் கேஷன் போட்டு இந்த ரீல் என் கண்ணில் மாட்டுச்சு. சரி ஓகே, ஜிம் ஓப்பனிங் பண்ணுறாங்க, அதுவும் வேலை செய்யல, நம்ம வீட்டுக்கிட்ட தானே, சரி போய் பார்ப்போம்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா எனக்கு பிடிச்ச நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்திருந்தாங்க. அப்படியே கீழே நிற்கிற எங்கேயும் மேலே அவங்க கூட அமைச்சிடுவாங்கன்னு பார்த்தா பெரிய ஒரு லைன் ஃபார்ம் பண்ண வச்சிட்டாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் மேலே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இங்கே பயங்கரமாக கேரளா மோல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து இவங்க எல்லாம் பயங்கரமாக வைப் பண்ணியிருந்தாங்க. இங்க ஹரிஷனா வந்திருந்தாரு. எனக்கு அவரோட ஷோல்டர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க நான் போசிங் பண்ணணும்னு சும்மா கூப்பிட்டேன். பார்த்தா அவரும் வந்து வாப்பா பண்ணலான்ட்டாரு. யாருக்கு பெருசா இருக்குன்னு கம்பேரிசன் எல்லாம் பண்ணியிருந்தோம். இந்த ஈவெண்ட்டுக்கு நான் வந்ததுக்கு இவங்க ரெண்டு பேருமே ஒரு காரணம் கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க வீடியோஸ்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கபிலன் ப்ரோ, அப்புறம் சோட்டா பீம் ப்ரோ, சாரி தீபக் ப்ரோ. நான் டெல்டா திலீப்பா நான் இன்னைக்கு தான் நேரில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனால் நான் கேலிஸ்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க கூட சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணலாமான்னு கேட்டேன். அவர் ஒத்து பண்ண நினச்சி பார்க்கவே இல்லை. அவர் வாப்பா பண்ணலான்ட்டாரு. அவர் கூட ஃப்ரெண்ட்லி ஒரு சூப்பராக பண்ணியிருக்கேன். அது ஒரு தனியாகவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டைம் எடுத்து செக் பண்ணி பாருங்க. இங்கே பயங்கரமாக ஸ்குவாட்ஸ் காம்படிஷன் போயிட்டு இருந்தது. நம்ம ஜிம்மை ரவுண்ட் அடிப்போம்னு சொல்லி கிளம்பிட்டேன். இந்த பாக்ஸிங் பண்ணுற ரூமுக்கு வந்து நம்ம தொடக்கடி நண்பர் இருந்தார். அவர்கிட்ட ஸ்டீலிங் கண்ட்ரி பற்றிலாம் கேட்டுட்டு இருந்தேன். சரி ஓகே, ரெஸ்ட் ரூம் போகலாம். ரெஸ்ட் ரூம்குள்ள வந்தா இங்கே ஒரு கேலிஸ்டிக்ஸ் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஹேண்ட் அண்ட் புஷ்அப்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதை பார்த்துட்டு தீபக் ப்ரோ டிஷர்ட்லாம் கழட்டி ஹேண்ட் அண்ட் புஷ்அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவர் எப்படி கற்றுக்கிட்டாருன்னு தெரியல, கேட்க மறந்துட்டேன். நானும் எனக்கு தெரிஞ்ச சில ஸ்கில்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஒன்னாம் ஹேண்ட் ஸ்டாண்ட் எப்படி பண்றதுன்றது விசால் 360 ப்ரோ வந்து என்னை வச்சு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் இன்னும் நிறைய நடந்தது. இது மாதிரி சிங்கிங், ஃபைட்டிங். தமிழ்நாட்டின் கிஷோர் ப்ரோட அயன்மேன் கேமுக்கு நம்ம ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு எங்க வந்து கிளம்பிட்டேன். ஓகே பாய் கைஸ்.